வணக்கம்டா கண்ணா. நான் தான்டா எக்கனாமிக்ஸ் பேசுறாம்ல இருந்து டிகாப்ரியோ லட்சுமி அம்மையப்பன் பேசுறேன். அதாவது பார்த்தனடா கண்ணா, நம்ம 90sல வாங்கின எந்த பொருட்களுக்கும் பெரும்பாலான பொருட்கள் நம்ம இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு போண்டா கண்ணா. அதாவது நான் ஒரு டிவி வாங்கினேன்டா கண்ணா. அந்த டிவியை பாத்தீங்கன்னா அது ஒரு 20 இயர்ஸ் வந்ததுடா கண்ணா. ஆனா அந்த டிவி வேண்டாம், இதை விட ஒரு லாங்கான அப்படியே சாண்ட்விச் மாதிரி இருக்கிற ஒரு டிவி வாங்கலாம் நான் நினைச்சேன்டா கண்ணா. ஆனா இந்த டிவி 20 வருஷம் வந்ததுடா. ஆனா இது 5 வருஷம் கூட தாண்டலடா கண்ணா. என்னன்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குடா கண்ணா. அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்டா. இதுதான்டா பிளான்ட் அப்சோலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக்ஸ் கான்செப்டா கண்ணா. அதாவது இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க நிறைய நோட் பண்ணியிருப்பீங்க. பிளான்ட் அப்சோலசன்ஸ் அப்படின்னு வந்து எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இது என்னன்னா, இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு டிவி வச்சிருந்தேன், ஜப்பான் மேட் டிவி. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்தது. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, அந்த டிவியோட அந்த கிளாஸ் இருக்கு பாருங்க, ஸ்டம்பர் பால் பட்டே உடையாத அளவுக்கான ஒரு டிவி. மெயின்டெனன்ஸ்க்கு நாங்க கூப்பிட்டதே கிடையாது. அப்படி ஒரு டிவி அது. பெரும்பாலும் நாங்க ரிப்பேருக்கு கூட ரொம்ப குறைவா தான் கூப்பிட்டுருப்போம் அந்த 15 வருஷத்துல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு டிவி வாங்கினேன். நான் இல்ல டிவி கம்பெனி சொல்ல விரும்பல, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும், அதனால நான் சொல்லல. அப்புறம் இன்னொரு டிவி வாங்கினேன். அது எல்லாமே ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த லாங் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தான டிவியா பார்த்து வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கினேன். ஆனா அது ஒரு 5ல இருந்து ஒரு 6-7 வருஷம் மேல தாண்டல. யோசிக்கும் போது எனக்கு ஒன்று தெரிஞ்சது. நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கிற பொருட்களை வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய வணிகர்கள் வந்து உற்பத்தியாளர்களோ வணிகர்களோ உற்பத்தி செய்யறது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அதை வாங்கிட்டோம்னா அடுத்த 20 வருஷத்துக்கு அவங்க எதுவும் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படி உற்பத்தி செய்யலைன்னா அவங்களுக்கு லாபம் வராது, யாருக்கும் இன்கம் இருக்காது, வேலையின்மை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 20 வருஷத்துக்கு வர ப்ராடக்டை 5ல இருந்து ஒரு 7 வருஷம் வர மாதிரி நம்ம பார்த்துக்குவோம். ஆனா அந்த 5ல இருந்து 7 வருஷம் வர மாதிரி இருந்தாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு நம்ம செலவு பண்ற மாதிரி பார்த்துக்குவோம். அப்படி பண்ணா அந்த அந்த கன்சியூமர் இருக்காரு பாருங்க, நுகர்வோர், அவர் வாங்குறதுக்கு செலவு பண்ண காசை விட அவரு மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ற காசு காலப்போக்கில் வந்து அதிகமாயிடும். அப்போ கம்பெனிக்கு தொடர்ந்து அந்த லாபமும் அந்த இன்கமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கம்பெனியும் நல்லா லாபம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்ட அல்லது பின்பற்றப்படுகிற ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அப்சோலசன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். கோதாவரி, அந்த கேசரி எடுத்து வைமா, நான் வந்து அடுத்து நான் அதை பார்க்குறேன்.